ஹாய்! நான் இன்னைக்கு 1/2 கேஜி நாட்டுக்கோழிய வந்து கிரேவி மாதிரி பண்ண போறேன். சோம்பு, சீரகம், மிளகு, மல்லித்தூள், கருவேப்பிலை போட்டுக்கலாம். நான் போடல. ஸோ நல்லா ஃப்ரை பண்ணி கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு கடாயில நல்லெண்ணெய் ஊத்தி சின்ன வெங்காயம் தான் போட்டுருக்கலாம். பெரிய வெங்காயம் தான் போட்டேன். இந்த மாதிரி சில்லி, கருவேப்பிலை, தக்காளி இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு சால்ட்டும் போட்டுக்கணும். நல்லா வதக்கிக்கணும். இதை வதக்கி எடுத்து வச்சுட்டு, இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து இதில வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணேன். ஆனா உங்களுக்கு வீடியோல போட மறந்துட்டேன். இது கிரைண்ட் பண்ணி வச்சதுனால அந்த பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கணும். இதுக்கப்புறம் இதில் நான் வந்து மஞ்சத்தூள், சால்ட், அதுக்கப்புறம் மிளகாத்தூள் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக இது பண்ணும்போது எனக்கு நல்ல ஸ்மெல் வந்தது. நல்லாவே இருந்தது. கரம் மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன். இது எல்லாத்தையும் நல்லா வந்து எண்ணெய் தனியாக வர அளவுக்கு நான் கொஞ்சம் பாயில் பண்ணி எடுத்து கொஞ்சம் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கு என்ன அளவோ அந்த அளவு ஆட் பண்ணிவிட்டேன். நாட்டுக்கோழி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு வச்சுருந்தேன். அதனால இதில் கம்மியான அளவு தான் மஞ்சத்தூள் போட்டேன். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா வந்து ஒரு மாதிரி ஃபார்முக்கு வரும். நமக்கே தெரியும் அது கொஞ்சம் குக் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் தண்ணி மட்டும் ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப தண்ணி ஆட் பண்ணல. ஏன்னா நான் கிரேவியாக பண்ண போகிறதுனால கம்மியான அளவு தண்ணி தான் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ சிக்கன் கொஞ்சம் சீக்கிரம் வந்துடும். பட் நாட்டுக்கோழி கொஞ்சம் டைம் எடுத்தது. பட் க்ளோஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டு நல்லாவே வந்துட்டு குக் ஆகிடுச்சு. குக் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணேன், குட்டி குட்டியாக வந்து இஞ்சி இருக்குல்ல, சாரி, பூண்டு இருக்குல்ல, அதை கட் பண்ணி வச்சு இது மாதிரி மிளகா போட்டு நல்லெண்ணெயில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா தாளிச்சுக்கிட்டேன். தாளித்து எடுத்து வச்சுட்டு அந்த பாயில் பண்ணி வச்சதுனால குக் பண்ணி வச்சதுனால அதில் சேர்ந்து இப்படி கலந்து எடுத்து ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. பீஃப் வந்து இது ரொம்ப பிடிச்சிருந்தது. மாமனார் ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, இதை எடுத்து வச்சுட்டேன். அடுத்து 1/2 கேஜி நாட்டுக்கோழி வந்து குழம்பு வைக்கிறதுக்காக அதையும் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஃபுல்லாக வாஷ் பண்ணிவிட்டு தோல் நான் ரிமூவ் பண்ணல. தோல் ஜென்ரலாக இருந்தது. அதை எடுத்து வச்சுட்டு அதுக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, புதினா, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொத்தமல்லி இது எல்லாத்தையும் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஸோ இந்த மாதிரி வானலியில் எண்ணெய் ஊற்றி அதுக்கு தேவையான அந்த மசாலா ஐட்டம்லாம் இருக்கும்ல, பட்டை, லவங்கம், கிராம்பு, கசகசா அதெல்லாம் போட்டுட்டு வெங்காயம் நான் சாப் பண்ணி தான் எடுத்து வச்சுக்கிட்டேன். மீன்ஸ் அந்த சாப்பர் இருக்குது. அதனால தான் இவ்வளோ குட்டி குட்டியாக வந்தது. நான் அதுக்கே குட்டி வெங்காயம் போடல, சின்ன வெங்காயம் போட்டிருக்கலாம். பட் இதுக்கு நான் பெரிய வெங்காயம் தான் போட்டேன். தக்காளி இது எல்லாத்தையும் போட்டு இஞ்சி பூண்டு வந்து நான் பேஸ்ட்டாக வாங்கி வைக்கல. நான் வீட்டில் தான் வந்து ரெடி பண்ணிக்கிட்டேன். எனக்கு அது கொஞ்சம் பிடிக்கும். பட் என்ன பூண்டு உரிக்கிறப்ப கொஞ்சம் வெறுப்பாகும், கஷ்டமாக இருக்கும். பட் வந்து நான் அந்த மாதிரி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா குக் பண்ணிவிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி அண்ட் புதினா இதை நல்லா வந்து பேஸ்ட் மாதிரி கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். அதை தான் அதில் ஆட் பண்ணேன். இது நல்லா குக் ஆகிற வரைக்கும் இது பண்ணிவிட்டு இதில் சால்ட் ஆட் பண்ணிக்கணும். இதில் வந்து நான் வந்து ஆட் பண்ண போகிறது இந்த மசாலா ஐட்டம் கொஞ்சம் எடுத்து வச்சிருந்தாலும் அதை போட்டுட்டு சிக்கன் மசாலா நான் வந்து கடையில் ரெடிமேடாக இருக்கும்ல அதுதான் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ சிக்கன் மசாலா மஞ்சத்தூள் ஆல்ரெடி இருந்தனால கொஞ்சமாக மஞ்சத்தூள் தான் நான் சேர்த்துக்கிட்டேன். மஞ்சள் சேர்த்து சால்ட் தேவையான அளவு போட்டு நல்லா வந்து பாருங்கள், இது மட்டும் தான் ஆட் பண்ணியிருப்பேன். சால்ட்டு போட்டு அது சிக்கனோட டேஸ்ட் இருக்குல்ல அந்தளவுக்கு வந்து நமக்கு தெரியும்ல அந்தளவுக்கு சால்ட்டு போட்டுட்டு இது நல்லா அதிலே எண்ணெயிலே நல்லா பாயில் ஆகிற மாதிரி நல்லா குக் ஆகிற மாதிரி வதக்கிட்டு அதுக்கப்புறம் இதில் நிறைய தண்ணி ஊற்றினேன். ஏன்னா நான் குழம்பு வைக்கணுங்கிறதுக்காக உண்மையாக ரொம்ப டேஸ்ட்டாக வந்தது. பாருங்கள் இப்போ உங்களுக்கு அதை ப்ரெசென்ட் பண்ணுறேன்.